இந்த வீடியோவில் நம்ம சுவரொட்டி வறுவல் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சுவரொட்டின்றது ஆட்டோட மண்ணீரல். அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இதை வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ஹீமோகுளோபின் லெவல் பிளட்டில் ஏறும். இங்கே நான் 2 சுவரொட்டி எடுத்திருக்கேன் ஆட்டோடது. இப்போ இதை வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றிக்குங்க. ஒரு ஏனத்தில் பாத்திரத்தில் வச்சு ரொம்ப சூடாக ஊற்றாதீங்க. கொஞ்சம் கதன்னு இருக்கணும் தண்ணி. நல்லா அலசிட்டு அது மேலே இருக்கிற தோலை எடுத்துருங்க. லைட்டாக வெள்ளையாக இருக்கும். அந்த தோலை எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நம்ம கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்தோடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே வெங்காயம் பொடியாக நறுக்குனா 1 வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்குங்க. ரொம்ப போட தேவை, வெங்காயம் ஒன்றே போதும். இதுக்கு தொக்கா வறுக்கணும்னா நம்ம வெங்காயம் அதிகம் சேர்த்துக்கலாம். இது நம்ம வறுவல்ன்றதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. அதையும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தா அந்த மண்ணீரெல்லாம் அதில் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. எண்ணெயில் நல்லா வதக்குங்க. அதை எண்ணெயில் நல்லா வதங்கின உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் சீரகப்பொடி போட்டுக்குங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அதை நல்லா வதங்கட்டும். இது எல்லாமே ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்குங்க. அதை இப்போது நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. போதும், ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்குங்க. அந்த தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி வந்துடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நிறுத்திக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கிளறி விட்ருங்க. இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். நம்மளுக்கு சுவரொட்டி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.